சரி, வேதத்திலிருந்து ஒரு சாப்டர் எடுத்து ஒரு சில விஷயங்கள் அதில் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கலாம். வேதத்திற்காக, வேத வாசிப்பிற்காக நாம் எடுத்துக்கொள்ளலாம். 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் 1 வசனம். அன்றியும் சகோதரரே, நீங்கள் இன்ன பிரகாரமாய் நடக்கவும் தேவனுக்கு பிரியமாய் இருக்கவும் வேண்டும் என்று நீங்கள் எங்களால் கேட்டு ஏற்றுக்கொண்டபடியே அதிகமாய் தேரும்படிக்கு கர்த்தராகிய இயேசுவுக்குள் உங்களை வேண்டிக் கொண்டு புத்தி சொல்லுகிறோம். இது யாருக்கு எழுதுறதுன்னு பார்த்தீங்கன்னா, பரிசுத்த பவுல் தெசலோனிக்கேயர் சபைக்கு எழுதுகிற ஒரு காரியமாக இருக்கிறது. இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமான இன்னைக்கோட டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, live a life pleasing God. நம்ம எப்படி வேணால் வாழலாம். யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு உலகத்தில் எப்படி வேணால் வாழ்கிறாங்க. ஆமாங்களா இல்லையா? ஆமாவா இல்லையா? எப்படி வேணால் வாழலாம், ஏன் இஷ்டம், என் மனசுக்கு என்ன பிடிக்குதோ அதை நாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி செய்கிற இந்த உலகத்தில் ஆண்டவர் பரிசுத்த பவுல் மூலமாக இங்கே தெசலோனிக்கேயர் சபைக்கு ஒரு ரூல்ஸ் மாதிரி கொடுக்குறாரு. எப்படி வேணால் வாழ்கிறது அது உலக பிரகாரமான வாழ்க்கை. ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்கு என்று பிடிக்கப்பட்ட மக்கள் எப்படி வேணால் வாழலாமான்னு கேட்டால் அப்படி கிடையாது. பேர் கிறிஸ்டியன் நேம் இருக்கலாம், நம்ம சர்ச் சின்ன வயசுலேருந்து சர்ச் போகலாம், நம்ம பேரண்ட்ஸ் கிறிஸ்டியன்ஸாக இருக்கலாம், எவ்ரிதிங் ஷுட் பி ஃபைன், எல்லாமே நல்லா இருக்கலாம். ஆனால் நீங்கள் சொல்லுங்கள், அப்படி இருந்தும் ஆண்டவருக்கு பிரியமாக வாழ முடியும், வாழ முடியாது? 2 விதமான வாழ்க்கை வாழ முடியுமா, வாழ முடியாதுங்களா? எஸ் ஆர் நோ? நான் பேசுகிற காரியம், நான் யோசிக்கிற காரியம், நான் நடக்கிற காரியம் எதுவாக இருந்தாலும் இஸ் இட் ப்ளீசிங் டு காட்? தட் ஷுட் பி த குவெஸ்டன். சரி, நான் உங்ககிட்ட கேட்குறேன், எதற்காக நம்ம அப்படி வாழணும்? இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே கிறிஸ்டியன்ஸ் தானே? எல்லாருமே கிறிஸ்டியன்ஸ், ஓகே. எதற்காக நம்ம பிரியமாக வாழணும்? இப்போ தான் ஸ்கூல் ஆனுவல் டேலேருந்து வந்துட்டுருக்கேன். அதை நம்ம ஸ்கூலில் கொஞ்ச நேரம் அங்கே இருந்து அப்புறம் வந்துட்டேன். 1 இயர் ஃபுல்லாக படிப்பாங்க, இறுதியில் என்ன இருக்குங்க? எக்ஸாம் எந்த அளவுக்கு நம்ம படிச்சிருக்கோம் அப்படின்றத டெஸ்ட் பண்ணுறது தான் எக்ஸாம், இல்லைங்களா? இப்போ நாம் என்ன கண்டிஷனுக்காக பிரியமாக வாழணும்? நீங்கள் சொல்லுங்களேன், ஆன்சர் பண்ணுங்களேன். எதற்காக நம்ம கடவுளுக்கு பிரியமாக வாழணும்? சும்மா சொல்லுங்கள். ஓகே, எதற்காக பிரியமாக வாழணும்? ஏதாவது ஒரு கண்டிஷன் இருக்கணும் இல்லைங்க? இருக்கணுமா, இருக்க வேணாமா? 13வது வசனம் 3வது அதிகாரம் முந்தின வசனத்தை நம்ம வாசிக்கலாமா? இவ்விதமாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தமது பரிசுத்தவான்கள் அனைவரோடு கூட வரும்போது நீங்கள் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக எப்படி இருக்க வேண்டுமா? பிழையற்ற பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கும்படி உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துவாராக. அன்பான வாலிப பிள்ளைகளே, இங்கே இருக்கிற பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் எல்லாருமே, ஏன் நம்ம ஆண்டவருக்கு பிரியமாக வாழணும் அப்படின்னா, ஜீசஸ் இஸ் கோயிங் டு கம். ஏசு ராஜா வரப்போறாரு. அவர் வரும்பொழுது நாம் எப்படிப்பட்டவர்களாக காணப்பட வேண்டுமா? பிழையற்றவர்களான பரிசுத்தம். அது பாருங்க, அந்த வேர்டு பிழையற்ற பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கும்படி, blameless in pure heart நினைக்கிறேன், இங்கிலீஷில் அப்படி போட்டிருக்கோம். blameless and pure heart அப்படின்னு போட்டிருக்கோம். பரிசுத்தத்தில் பிழையில்லாத பரிசுத்தம் அப்படின்னு சொல்லி ஒன்று போட்டிருக்கு ஒரு வெர்ஷனில். அப்போ நாம செய்கிற காரியங்கள், நாம செய்கிற எல்லா காரியங்களும், யோசிக்கிற காரியங்கள், பார்க்கிற காரியங்கள் எல்லாமே ஆண்டவருக்கு பிரியமா இருக்கணும். ஏன்னா ஒரு நாள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வர போறார். அவர் நம்மை எப்பொழுதுமே அவரோடு இருக்கும்படியாக அழைத்து செல்ல போறார். ஆகையால் தான் நாம் உலகத்துக்கு ஒத்த எந்த ஒரு காரியத்தையும் செய்யாதபடி ஆண்டவருக்கு பிரியமாய் நடக்குவது அவசியமாக இருக்கிறது. ஆமேன். சத்தமாக சொல்லலாம், ஆமேன், ஆமேன். வெரி குட், தேங்க்யூ. இது 2வது வசனத்தில் நம்ம பார்க்கும் பொழுது பாருங்க, கர்த்தராகிய இயேசுவினாலே நாங்கள் உங்களுக்கு கொடுத்த கட்டளைகளை அறிந்திருக்கிறீர்களே. ஆண்டவர் சொல்றாரு, பவுல் சொல்றாரு, கட்டளைகளாக சில விஷயங்களை சொல்லி இருக்கிறத நீங்க யூ ஹேவ் நோன் இட், அறிந்திருக்கிறீர்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்களை அங்கே சொல்றாரு. த ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஆண்டவருக்கு பிரியமா நடக்கணும் அப்படின்னா இன்னைக்கு உலகத்தில் எப்படி இருக்கு, நாம எப்படி இருக்கணும். த ஃபர்ஸ்ட் திங், 3rd verse, யாராவது வாசிக்கிறோமா? இல்லாட்டி நான் வாசிக்கிறேன். நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அந்தபடி
அப்படின்ட்டு வருது, லிஸ்ட் வருது. த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அங்கே மேலே இருக்கா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, லிவ் அ ஹோலி லைஃப். எல்லாரும் சத்தமாக சொல்லுவோமா? லிவ் அ ஹோலி லைஃப். பரிசுத்தமாய் வாழ வேண்டும். இப்போ அந்த இது நான் பார்த்துட்டு இருந்தேன், ஹோலி அப்படின்னா என்ன அர்த்தம்? வாட் இஸ் ஹோலினஸ்? ஆண்டவர் சொல்றாரு, நான் பரிசுத்தராக இருக்கிறதுனால நீங்களும் பரிசுத்தராக இருங்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஹோலி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்க்கும்பொழுது, செட் அபார்ட், இதை தனியாக எடுத்து வச்சிருப்பா. அந்த மாதிரி தான் நம்மளெல்லாம் எடுத்து தனியாக பிரித்து வச்சிருக்காரு. ஆயிரக்கணக்கான மக்கள், லட்சக்கணக்கான மக்கள் அங்கே போயிட்டு இருக்காங்க. ஒரு சிலரை பிரித்து அப்படியே தனியாக வச்சிருக்காரு, செட் அபார்ட். அப்போ நாமெல்லாம் கடவுளுக்கென்று பிரித்தெடுத்து வைக்கப்பட்டவர்கள். அந்த நாட்கள் ஆசரிப்பு கூடாரமாக இருந்தாலும் சரி, தேவனுடைய ஆலயமாக இருந்தாலும், ஆலய பிரகாரத்துலலாம் அந்த வெசல்ஸ் இருக்குமா, கர்த்தருக்கு யூஸ் பண்ணுற அந்த வெசல்ஸ் இருக்குமா. அந்த வெசல்ஸ் கர்த்தருக்குன்னா ஆண்டவருக்கு மட்டும்தான் அதை யூஸ் பண்ணணும். அதை எடுத்து வெளியில் வச்சுட்டாங்கன்னா அவ்வளோதான், அதை தூக்கு, அதை திருப்பி ஆண்டவருக்கு யூஸ் பண்ணக்கூடாது. இஃப் இட் இஸ் ஃபார் காட், இட் இஸ் ஓன்லி ஃபார் காட். அதுதான் ஹோலி, செட் அபார்ட். அன்பானவங்க, நீங்கள் சொல்லுங்கள், வாலிப பசங்க நீங்கள் சொல்லுங்கள், வாலிப பிள்ளைங்க வேலை செய்கிறீங்க, வேலை செய்கிற இடத்துலையும் இருக்கட்டும், படிக்கிற இடத்துலையும் இருக்கட்டும், ஆண்டவர் எதிர்பார்க்கிற பரிசுத்தமான அளவுகள் இருக்கிறதா? எஸ் ஆர் நோ? இருக்கா இல்லையா? அநேக தவறு செய்கிற பிள்ளைங்களை பார்க்கலாம். பரிசுத்தத்தை குலைச்சலாக்கி கொண்டிருக்கக்கூடிய அநேக காரியங்களை பார்க்குறாங்க. பவுல் இந்த இடத்துக்கு எழுதும்பொழுது அப்படிப்பட்ட அசுத்தமான காரியங்கள் அநேக நடந்ததுனால அவர் சொல்கிறாரு, அப்பா நீங்கள் இப்படி நடக்கக்கூடாது. கிறிஸ்துவ வாழ்க்கை இப்படிப்பட்ட வாழ்க்கை கிடையாது. நீங்கள் நடக்க வேண்டியது மற்றவர்களை நாம் நடத்த வேண்டிய வழி. ஒரு அசுத்தத்தில் ஒருத்தர் வாழ்றாரு அப்படின்னா நாம் என்ன செய்யணும்னா அவங்கள ஆண்டவர் பக்கமாக வழி நடத்தணும். ஃபர்ஸ்ட் ஹோலினஸ். எனக்கு பாருங்க, அதை தொடர்ந்து நம்ம வாசிக்கும் பொழுது பாருங்க, அந்தபடி நீங்கள் வேசி மார்க்கத்துக்கு விலகி இருந்து தேவனை அறியாத அஞ்ஞானிகளைப் போல மோக இச்சைக்கு உட்படாமல் உங்களில் அவனவன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ளும்படி அறிந்து இந்த விஷயத்தில் ஒருவனும் மீறாமலும் தன் சகோதரனை வஞ்சியாமலும் இருக்க வேண்டும். முன்னமே நாங்கள் உங்களுக்கு சொல்லி சாட்சியா எச்சரித்தபடியே இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாவற்றையும் குறித்து அப்படி நாங்கள் நிறுத்திக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, பரிசுத்தம் என்றால் செட் அபார்ட். இதில் நாம் எப்படி நம்மளை காப்பாற்றி கொள்ள வேண்டுமா? பைபிளில் சொல்றாரு, அவர் சொல்றாரு, வார்த்தை சொல்லுது, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, நாம பாத்திரத்தை கனமுள்ள பாத்திரமாக, இது கர்த்தருக்கு உரிய பாத்திரமாக, கனமுள்ள ஒரு பாத்திரமாக நம்மை காத்துக்கொள்ள வேண்டுமா? அது மாத்திரம் அல்ல, மனைவி கணவன் அப்படின்னு ஒரு உறவு, திருமண உறவுக்குள்ளாக இருக்கும்பொழுது அந்த உறவிலும் நம்ம பரிசுத்தமாக காத்துக்கொள்ள வேண்டுமா? That holiness should be there in conducting the vessel, this vessel, இது earthen vessel. இது ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு பாத்திரம். இந்த பாத்திரத்தை அப்படி கனமுள்ள ஒரு பாத்திரமாக பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, அந்த திருமண உறவுக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த உண்மை தன்மையிலையும் கரெக்டாக இருக்கணுமா? இதுதான் ரொம்ப டீட்டெயிலாக சொல்றார். கிறிஸ்டியன் செட் அபார்ட், கர்த்தருக்கு பிரியமாய் நடப்பது, அதுல முக்கியமான ஒரு காரியம் பரிசுத்தம். The first part என்னங்க? எல்லாம் சத்தமா சொல்லுவாமா? Be holy, for our God is holy. இந்த ஹோலினஸ் ரொம்ப டீட்டெயிலாக சொல்றாரு. ஏன் அப்படின்னா 4 விஷயங்கள் வரக்கூடிய வசனத்தில் நம்ம பார்க்குறோம். ஏன் ஹோலினஸ் இல்லாட்டி மற்றவங்களை வஞ்சிக்கிறது, மற்றவர்களை அது வேசித்தனம், விபச்சாரம் அப்படிப்பட்ட காரியங்களில் நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா அதில் கடவுளுடைய ரோல் என்னவா இருக்குதுன்னு பாருங்களேன். ஏன் நம்ம பண்ணக்கூடாது அப்படின்றதுக்கு 4 காரியங்கள் அந்த வசனத்தில் நம்ம வாசிக்கலாம். முதலாவது பாருங்க, 6வது வசனத்தின் கடைசியில் பாருங்க, கர்த்தர் நீதியை சரி கட்டுகிறார். அந்த விஷயத்துல தப்பு போனா யாரே ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வராங்களா? God is going to judge, God is going to avenge that person. அதனால தான் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டுமா? அந்த பரிசுத்த அளவுகளை நம்ம ஜாக்கிரதையா இருக்க வேண்டியதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, we are not set apart. அதில் நம்ம மீறும்போது God is the avenger அப்படின்னு போட்டிருக்கு. 2வது 7வது வசனத்தை வாசிங்க. தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல, எதற்காக அழைத்திருக்கிறார்? பரிசுத்தத்திற்கே. Not for the uncleanness, it is purely for holiness. பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கார். ஃபர்ஸ்ட் அவர் நீதியை சரி கட்டுவார், அதனால நம்ம பரிசுத்தமா இருக்கோம். 2வது நம்ம அழைத்த அழைப்பு எதற்காக அழைத்திருக்கிறார்? அசுத்தத்திற்கு அல்ல.
இங்க இருக்கிறார் ஒரு சகோதரர் இருக்கார், அவரை அழைத்திருக்கிற எதுக்கு? நீ பரிசுத்தமான ஒரு பாண்டம், அதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறார். 2 3வது பாருங்க, அடுத்த வசனத்தில், ஆகையால் அசட்டை பண்ணுகிறவன் மனுஷரை அல்ல. யாரை அசட்டை பண்ணுகிறான்? பரிசுத்த ஆவியை நமக்கு தந்தருள தேவனையே அசட்டை பண்ணுகிறான். அப்போ நம்ம பார்க்கும்பொழுது இதுல நாம தப்பு பண்ணுவோம் அப்படின்னா யாரை அசட்டை பண்றோமாங்க? பரிசுத்த ஆவியை தந்த தேவனை அசட்டை பண்றோமா? இன்னொரு காரியம் நீங்க கேட்கலாம், சார், அண்ணன், பிரதர், இந்த காரியத்தில் பரிசுத்தமா என்னால் இருக்க முடியுமா, என்னால் முடியுமா அப்படின்னா அதுலேயே ஆன்சர் இருக்கு. 8வது வசனத்தில் பரிசுத்த ஆவியை நமக்கு என்ன பண்ணியிருக்காரு? தந்தரில் இருக்கிறார். பரிசுத்த ஆவி நமக்குள்ளே இருந்து அது கன்விக்ட் பண்ணிகிட்டே இருக்கும். இதை செய்யாத, இதை பேசாத, இது நீ பேசக்கூடாது, நீ கடவுளுடைய பிள்ளை, நீ யோசிக்கிற யோசனை இல்லை, மற்றவங்க பொய் சொல்கிறாங்கன்னா நீ சொல்லாத அப்படின்னு சொல்லி பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உணர்த்தி வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறார். இந்த 4 காரியங்கள் இருக்கு. 1, அவர் நீதியை சரி கட்டுகிறார். 2வது, அவர் நம்மை அழைத்த அழைப்பு இட்ஸ் நாட் ஃபார் அன்கிளீன்னஸ், அசுத்தத்திற்கு அல்ல, நம்ம தெரிஞ்சுக்கணும், இட்ஸ் ஃபார் ஹோலினஸ். 3வது, அசட்டை பண்ணிட்டோம்னா நம்ம வெறும் மனுஷனை அசட்டை பண்ணல, கடவுளை அசட்டை பண்றோம். 4வது, உங்களால் முடியுமான்னு கேட்டால் பரிசுத்த ஆவியானவருடைய உதவியினால அப்படிப்பட்ட பரிசுத்த வாழ்க்கையை வாழ முடியும் அப்படின்னு பரிசுத்த பவுல் அங்கே இருக்கிற மக்களுக்கு சொல்றாரு. அதனால நீங்க பரிசுத்தமா வாழுங்க. இதுதான் தேவனுக்கு பிரியமாய் நடக்கிற முதலாவது காரியம். ஏனென்றால் உங்களை சுற்றி அவ்வளோ அசுத்தங்கள் இருக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொல்றார். அப்போ வாட்ஸ் த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்? டு ப்ளீஸ் காட், பி ye holy, set apart. அப்போ நமக்கும் உலகத்தில் இருக்கிறவங்களுக்கும் சம்பந்தம் இருக்கா? அவன் பேசுகிற எல்லா வார்த்தையும் நம்ம பேசலாமா? பேசக்கூடாது. அப்படி பேசுகிறவங்களையும் நம்ம விடக்கூடாது, ஆண்டவர் பக்கமாக கொண்டு வரணும். இதுதான் இப்போ டேனி சொல்லிட்டு இருந்தார். உலகத்தில் அநேக மக்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை இப்படிப்பட்ட வாழ்க்கை, இப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை இருக்கு, நமக்காக ஆண்டவர் வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவங்களை அந்த வாழ்க்கைக்குள்ளாக கொண்டு வர வேண்டும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் மட்டும் தான் கொஞ்சம் பெருசாக இருக்கும். செகண்ட், தேர்ட்லாம் சின்ன சின்ன பாயிண்ட்ஸ். ஓகே, ஸோ டோன்ட் பி ஓகே. இப்போ 2வது பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவருக்கு பிரியமான நடக்கையில் ஃபர்ஸ்ட் நம்ம பரிசுத்தமாக இருக்கணும். 2வது எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட் ஸ்நேகம்? என்ன ஸ்நேகங்க? சகோதர ஸ்நேகம். அப்போ இங்கிலீஷில் என்ன போட்டிருக்கு? பிரதர்லி லவ். லவ்வுக்கு ஆப்போசிட் வேர்டு என்னதுங்க? லவ்வுக்கு ஆப்போசிட் ஹேட்டா, ஹேட்ரடா? ஹேட்ரட், வெறுப்பு. அந்த வெறுப்புன்றது நமக்குள்ள வரக்கூடாது. இதை பற்றி அவர் ரொம்ப பேசவே இல்லை. ஏன்னா ஏற்கனவே நீங்கள் அதிகமாக போதிக்கப்பட்டிருக்கீங்க. அதுதான் கிறிஸ்துவத்துடைய ஒரு அடிப்படையே. அவர் சொல்லியிருக்கிற அந்த கட்டளை, அடிப்படையான கட்டளை, உன் தேவனாகிய கர்த்தரை உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு மனதோடும் என்ன கூறுவாயாக? அன்பு கூறுவாயாக. அதே மாதிரி உன்னை போல் நீ பிறனையும் நேசி. அந்த இடத்துல அது இல்லை, அந்த சபையில் அது இல்லை, அந்த சபையை சுற்றி இருக்கக்கூடிய அந்த ஜனத்தின் மத்தியில் அது இல்லை. அதனால் அதை கட்டாயப்படுத்துறாரு. இன்னைக்கு நம்மை சுற்றி எப்படி இருக்கிறது, நாம் எப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கோம்? பிரதர்லி லவ் இருக்கா? பக்கத்து வீட்டுக்காரன் முன்னேறினானா நமக்கு என்ன ஆகுது? என்ன எரியுது? வைத்தறிச்சல் வருதா? நமக்கு வராது. ஆனால் சொல்லுவாங்க, ஐயோ அவங்க வீட்டில் ஃப்ரிட்ஜ் வாங்கிட்டாங்க, இவங்க வீட்டில் கார் வாங்கிட்டாங்க, நீங்கள் வாங்கணும். அது கிடையாதுங்க. மற்றவங்க அழியிறத பார்த்து நம்ம அவங்க மேலே என்ன பண்ணுங்க? அன்பு காமிக்கணும். அவங்களை எப்படியாவது ஆண்டவர் பக்கம் கூட்டு வரணும். அவங்க ஏதாவது சண்டை போகிற ஒரு சூழ்நிலை வந்தால் கூட அவங்கள நேசிக்கணும். எப்போவுமே பொதுவாக பார்த்தீங்கன்னா பக்கத்து வீட்டிலலாம் சண்டை தான் இருக்கும். மோஸ்ட்லி எங்கே இருந்தாலும் சரி, வீட்டுக்குள்ளே ஒரு சகோதரர்கள் இருந்தாலும் சரி, சபையில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளாக இருந்தாலும் சரி, நம்ம வாழ்கிற சமுதாயத்துலேயும் சரி, வேலை செய்கிற இடத்துலையும் சரி, படிக்கிற இடத்துலையும் சரி, இதை நாம் தவறக்கூடாது. யார் மேலேயும் கசப்பு வைக்கக்கூடாது. இதுதான் அடிப்படையான கிறிஸ்துவ சத்தியம். We have to have that brotherly love. அது ஏற்கனவே போதிச்சிருக்காங்களே, அதை குறித்து நான் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாதுன்னு சொல்லிட்டு அடுத்த வசனத்தில் ஒன்று சொல்கிறாரு பாருங்க, 10வது வசனத்தில், அந்தபடி நீங்கள் மக்கெதோனியா நாடெங்கும் உள்ள சகோதரர் எல்லாருக்கும் செய்து வருகிறீர்கள். சகோதரரே, அன்பிலே நீங்கள் என்ன பண்ணுமா? இன்னும் அதிகமாய் பெருகவும். இப்போ நீங்கள் சொல்லலாம், நான் பிரதர்
எனக்கு கிறிஸ்துவ அன்பு ஊற்றப்பட்டிருக்கிறது, ஆவியானவர் எனக்குள்ளாக அந்த அன்பை ஊற்றியிருக்கிறார், அது போதுமான்னு கேட்டால் அது கிடையாதுங்க. இன்னும் அதிகமாய் grow in love. grow in love. அன்புல 4 வார்த்தைகள் சொல்லுவாங்க. என்னென்ன வார்த்தைகள் சொல்லுங்க பார்ப்போம். 4 விதமான அன்பை சொல்லுவாங்க. ஈராஸ் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க, அது வந்து ஒரு எரோட்டிக் லவ். ஸ்டார்கே அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க, அது ஃபேமிலிக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு அந்த பந்தத்துக்குள்ளாக இருக்கக்கூடிய ஒரு உறவு. ஃபீலியோஸ் அப்படின்னு ஒரு லவ் பற்றி சொல்லுவாங்க, அது சகோதர சிநேகம். இன்னொரு அன்பு இருக்குது, அதுதான் அகாப்பே அன்பு. அது யாரும் காமிக்க முடியும்? மனுஷனால் காமிக்க முடியாது. யார் மட்டும் தான் காமிக்க முடியும்? அகாப்பே அன்பு, ஆண்டவர் காண்பிக்கிற அன்பு. அப்போ அந்த அன்பு நமக்குள்ளே ஊற்றப்படணும். சகோதர சிநேகத்தை காட்டிலும் மேலான ஒரு படி எதுன்னு பார்த்தீங்கன்னா அகாப்பே அன்பு. அந்த அன்பு நமக்குள்ளே ஊற்றப்பட்டு அந்த அன்பை நாம் மற்றவர்களுக்கு காண்பிக்கிறவர்களாக இருந்தால் அது செகண்ட் ஸ்டாண்ட். எதில்? கர்த்தருக்கு நாம் பிரியமாய் நடக்கிறோம் என்பதற்கான 2வது அறிகுறி அவர் சொல்கிறதில்ல. முதலாவது காரியம் என்னங்க? பி ஹோலி, பரிசுத்தமாய் நடந்து கொள்ள வேண்டும். இதில் ஆப்ஷனல் இருக்கா? இல்லவே இல்லை. அது கட்டளையாக கொடுக்கப்பட்டிருக்கு. 2வது வசனத்தில் போட்டிருக்கு, இந்த கட்டளைகளை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே. 2வது விஷயம், சகோதர சிநேகத்தில் தப்பே இருக்கக்கூடாது. அப்போ யார் மேலேயும் கசப்பு இருக்கக்கூடாது. பிள்ளைங்களுக்கு அப்பா அம்மா மேலே கசப்பு இருக்கக்கூடாது, சகோதர சகோதரி மேலே கசப்பு இருக்கக்கூடாது, மாமியார் மாமனார் அந்த உறவில், மருமகள் மாமியார் அந்த உறவில் கசப்பு இருக்கக்கூடாது. வேதம் சொல்லுதுங்க, வேதம் சொல்லுது அந்த அன்பு நமக்குள்ளே ஊற்றப்படணும். எப்படி அந்த சிச்சுவேஷனில் கடவுளுடைய அன்பை அவங்கக்கிட்ட காமிக்கணும், எப்படி அந்த ஆத்மாவுக்கு நம்ம முன்மாதிரியாக இருக்கணும், அதுதான் கர்த்தருக்கு பிரியமாய் நடக்கிறது. அதான் அங்கே சொல்கிறார். செகண்ட் திங், ஹேவ் பிரதர்லி லவ். 3வது காரியம் வாசிக்கலாம், 11வது வசனம். 3 காரியங்கள் இருக்குது. இப்போ 3வது விஷயம் அங்கே பாயிண்டில் என்ன போட்டிருக்கு பாருங்க, அந்த டாபிக் இருக்கா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட், பி ஹோலி, பரிசுத்தமாய் வாழ வேண்டும், பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை. 2வது காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அன்பிலே நாம் வளர வேண்டும், அன்பை நாம் கொண்டிருக்க வேண்டும். 3வது காரியம் என்னங்க? 3வது காரியம் ரெஸ்பெக்ட்ஃபுல் லிவிங். அதாவது அந்த வசனத்தில் சொல்றாங்க, புறம்பே இருக்கிறவர்களை பற்றி யோக்கியமாய் நடந்து, ஒரு ஆனஸ்ட் லிவிங், ஒரு உத்தமமான ஒரு வாழ்க்கை, ஒன்றிலும் உங்களுக்கு குறைவில்லாதிருக்கும்படிக்கு. உங்களை பார்த்து யாருமே எந்த விதமான குறைச்சலும் சொல்லிடாதபடி, குற்றம் சொல்லிடாதபடி நீங்கள் 3 காரியங்களை 3வது பாயிண்ட்ல நீங்க செய்யணும். இந்த ரெஸ்பெக்ட்ஃபுல் லிவிங் அப்படின்னா 3 காரியங்கள் அதற்குள்ளாக அடங்க வேண்டும். அது கடவுளுக்கு பிரியமான ஒரு காரியம். என்னென்ன வாசிக்கலாமா? 12வது வசனம் வாசிக்கலாம். நாங்கள் உங்களுக்கு கட்டளையிட்டபடியே, ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அந்த 3வது பாயிண்ட்ல ஃபர்ஸ்ட் சப் பாயிண்ட் என்னன்னு பாருங்க, அமைதல் உள்ளவர்களாய் இருக்கும்படி நாடவும். அந்த நாட்களில் அவங்க என்ன பண்ணுவாங்களாம், போயிட்டு மற்றவங்களுடைய வீட்டில் போய் உட்காந்துட்டு கலாட்டா பண்ணிட்டு இருப்பாங்களாம். ஏன் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து வரப்போறாரு, அதனால நான் வேலை செய்ய மாட்டேன். அப்படிப்பட்ட ஒரு சிலர் அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையை கொண்டிருந்து அப்படியாக இருந்தாங்களாம். ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, அந்த வார்த்தையின் மூலமாக நமக்கு என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னா, அமைதல் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். யூ ஹாவ் டு ஹாவ் அ குவைட் லைஃப். எப்படிப்பட்ட வாழ்க்கைங்க? அமைதல் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். 2வது பாருங்க, உங்கள் சொந்த அலுவல்களை பார்க்கவும். இது இங்கிலீஷில் சொல்லுவாங்க, எல்லாரும் சொல்லுவாங்க. இது தேவையில்லாத நம்மளுடைய விஷயத்தில் இதை மூக்க நுழைச்சாங்கன்னா நம்ம டக்குன்னு ஒன்று சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? வெரி குட், மைண்ட் யுவர் ஓன் பிஸ்னஸ். இங்கிலீஷில் அப்படி தான் போட்டிருக்கு, மைண்ட் யுவர் ஓன் பிஸ்னஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நாம் போய் மற்றவங்களுடைய விஷயத்தில் நாம் தேவையில்லாமல் தலையீடு செய்யக்கூடாது. 3வது காரியம் என்னன்னு பாருங்க, உங்கள் சொந்த கைகளினாலே வேலை செய்யவும் வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறோம். இந்த 3 காரியங்கள் அந்த உத்தமமாய் வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை, ரெஸ்பெக்ட்ஃபுல் லிவிங் அப்படின்ற ஒரு இடத்துல இந்த 3 காரியங்களும் வந்துடுது. We have to have a quiet life, we have to mind our own business, and the third thing is we have to work for ourselves. நமக்காக நாம வேலை செய்யணும். அப்போ ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம் என்னதுங்க? லேசினஸ். சரி, இதை எழுதின பவுல் வேலை செஞ்சாரா இல்லையா? அவர் என்ன வேலை செஞ்சார் சொல்லுங்க பார்ப்போம். வெரி குட். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வேலை செஞ்சாரா இல்லைங்களா? யாருடைய மகன்? தச்சர் மகன், கார்பெண்டர் கிங். நம்ம ராஜா வந்து கார்பெண்டர் கிங்.
30 வயசு வரைக்கும் அவங்க அப்பா அம்மாவுக்கு ரொம்ப கீழ்ப்படிதலாக இருந்து அந்த தொழிலில் அவர் ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருப்பார். நியாயப்பிரமாணத்தை கரைச்சி குடிச்சிருப்பார், படிக்க வேண்டிய வயசில் படிச்சிருப்பார். அதே மாதிரி அவருடைய அந்த அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ண வேண்டிய எந்த காரியத்தில் அழகாக செஞ்சுருப்பார். காட் லைக்ஸ் ஒர்க்கிங் பீப்புள். இப்போ இவங்க என்ன பண்ணாங்களா, அந்த நாட்களில் ஆண்டவர் சீக்கிரம் வரப்போறான்னு மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு உட்காந்துட்டு சாப்பிட்டுட்டே இருந்தாங்களாம். அமைதியாக உட்காந்து ஆண்டவர் வருவார் 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 அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்களாம். அப்படிப்பட்ட பிலீஃப் அது தப்பான பிலீஃப். எப்போவுமே கொடுத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு நாளிலும் நாம் என்ன பண்ணுவோம், நம்ம செய்ய வேண்டிய கடமையை நாம் செய்தாக வேண்டும். 3 காரியங்கள், இந்த 3 காரியங்களும் அந்த ரெஸ்பெக்ட்ஃபுல் லிவிங்குள்ளாக வருகிறது. என்னென்ன 3 காரியங்க? ஹாவ் அ குவைட் லைஃப். ரெண்டாவது, we have to mind our own business. நாம் நம்ம வேலையை பார்க்கணும், மற்றவங்களுடைய விஷயத்தில் நம்ம தலையீடு தேவையில்லாமல் செய்யக்கூடாது. 3வது, நமக்குரிய தேவைகளை நாமே செய்ய வேண்டும். நம்முடைய வேலை அதாவது நம்முடைய கைகளினாலே நம்ம வேலை செய்யணும். சோம்பேறியாக இருக்கக்கூடாது. ஆண்டவருக்கு பிடிக்காத ஒரு காரியம். ஆண்டவர் எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வசனத்தில், in the beginning God created, he did something. God created, let us create அப்படின்னு சொல்லுவார். அப்போ அவர் செய்து கொண்டே இருந்தார். he did something, he was a doer of something. ஸோ கடவுளுக்கு பிரியமாக நடக்கிறவங்க எப்பவுமே லேசியாக இருக்கவே மாட்டாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நம்ம பார்க்கணும். அடுத்த அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அடுத்த புக்கில் 2 Thessalonians 3rd chapterல பாருங்க, 10வது வசனத்தில் இப்படி ஸ்ட்ராங்காக சொல்கிறாரு பவுல். ஏன்னா அப்படிப்பட்ட மனசோடு அங்கே சிலர் இருந்தாங்க. ஒருவன் வேலை செய்ய மனதில்லாதிருந்தால் சாப்பிடவே கூடாது என்று நாங்கள் உங்களிடத்தில் இருந்தபோது உங்களுக்கு கட்டளையிட்டோமே. இட் வாஸ் அ கமாண்ட். இந்த மாதிரி ஒரு காரியத்தை நாம் சொல்லியிருக்கிறோமே. அப்போது ஒர்க் பண்ணணும். காட்ஸ் பீப்புள், வி ஷுட் ஆல்வேஸ் கீப் ஆன் ஒர்க்கிங். நம்மளுடைய டியூட்டியை, நமக்கு சபையில் கொடுத்துருக்கக்கூடிய வேலையை, நம்ம வீட்டில் செய்ய வேண்டிய பொறுப்பை, கணவன் மனைவிக்கு உதவி செய்யறதும் சரி, மனைவி கணவனுக்கு உதவி செய்யறதும் சரி, குடும்பத்தில் செய்ய வேண்டிய காரியங்கள் நம்முடைய பொறுப்பு, மாணவர்கள் அன்றன்றைக்கு செய்ய வேண்டிய காரியங்கள், அதை செய்தாக வேண்டும். அதில் நம்ம தவறி போகக்கூடாது. பிகாஸ் காட் லைக்ஸ் தட் சார்ட் ஆஃப் லைஃப். இப்போ நம்ம என்ன தலைப்பில் நம்ம பார்த்துட்டு இருக்கோம், கடவுளுக்கு பிரியமாக இருக்கக்கூடிய காரியங்கள் இதெல்லாம் வருது. நாம் அமைதியாக இருக்கணும், குவைட் லைஃப். அப்படின்னா அது கலவரத்தை உண்டு பண்ணுற அப்படிப்பட்ட வாழ்க்கை அல்ல. 2வது, மற்றவருடைய விஷயத்தில் தேவையில்லாமல் நம்ம நுழைச்சி டிஸ்டர்ப் பண்ணுற அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்றது ஆண்டவருக்கு பிரியமில்லை. 3வது, சோம்பேறியாக இருந்து எவ்விதமான வேலை செய்கிற காரியம் ஆண்டவருக்கு பிரியமானதில்லை. அப்போ we have to work. So these are the 3 things that come under respectful living. So எத்தனை காரியங்கள் பார்த்துருக்கோம் நம்ம, சொல்லாமா? Be holy. 2வது, have a brotherly love. 3வது, we have to be there in that part of living, respectful living. இப்போ 4வது ஒரு சின்ன ஒரு காரியத்தை பார்த்து நம்ம முடிச்சிடுவோம். 13லிருந்து நம்ம 18 வரைக்கும் நம்ம பார்க்கும்பொழுது, இயேசுவானவர், அன்றியும் சகோதரரே, நித்திரை அடைந்தவர் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கையற்றவர்களான மற்றவர்களைப் போல துக்கித்து அறிவில்லாதிருக்க மனதில்லை. அன்பானவர்களே, நீங்கள் சொல்லுங்க, எத்தனை பேருக்கு மரணம்னா பயம் இருக்கு? How many of you are afraid of death? பாருங்க, அவன் நினைச்சிருக்கோம் நமக்கு பயம் இல்லை அப்படின்னு நினைச்சிருக்கோம். மரணம்னா எல்லாருக்குமே பயம். ஆனால் இந்த இடத்துல என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னா, நித்திரை அடைந்தவர்கள் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கையற்றவர்களாக மற்றவர்களைப் போல துக்கித்து. யாராவது ஒருத்தவங்க இறந்துட்டாங்கன்னா நீங்கள் மற்றவர்களைப் போல நீங்கள் துக்கிக்க தேவையில்லை. ஏங்க துக்கிக்க தேவையில்லை? ஏன் நம்ம அழ தேவையில்லை? சொல்லுங்க சிஸ்டர். ஆண்டவர் இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்ன சொல்லுவாங்க, என்னென்னமோ டைலாக்லாம் சொல்லுவாங்க, படத்தில் என்னென்னமோ டைலாக்லாம் சொல்லுவாங்க. மரண டேட்டு தெரிஞ்சிச்சுன்னா நமக்கு வாழ்கிற டேட்டே என்னென்னமோ சொல்லுவாங்க. அது என்ன, இந்த டைலாக்லாம் தெரியல. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்கள பொறுத்த வரைக்கும் மரணம் தான் எண்ட் பாயிண்ட். நம்ம பொறுத்த வரைக்கும் அதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் இட்டர்னல் லைஃப். அதான் பெரிய நம்பிக்கை, கிறிஸ்தவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய நம்பிக்கை. அப்போ ஒருத்தர் கிறிஸ்துவுக்குள்ளாக மரித்து விட்டால் அவர் எங்க இருக்கிறாரு? அவர் எங்க இருக்கிறாருன்னா, கர்த்தர் எங்கே சித்தம் கொண்டிருக்கிறாரோ அந்த இடத்துல இருக்கிறார். அவங்களை குறித்து நம்ம துக்கப்பட தேவையில்லை. அது ஒரு ஸ்டேட்மெண்ட் நான் பார்த்தேன். If a believer dies in Christ, we should not mourn. கிறிஸ்துவுக்குள்ள ஒரு சகோதரன் மரித்து விட்டால் நாம் துக்கிக்க தேவையில்லை. ஏன்? பிகாஸ் he is in the safest place.
He is in a better place. But if a sinner dies, we have to mourn. If a sinner dies, we need to mourn. ரீசெண்டாக எங்கள் அப்பாவுடைய தங்கச்சி வீட்டுக்கார ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாங்க. அவங்களுக்கு இயேசுவை பற்றி அவ்வளோவா தெரியாது. வருவாங்க போவாங்க அப்படி தான். திடீர்னு ஒரு நாள் போயிட்டு இருந்தாங்க, ஒரு வண்டி தட்டிச்சு கீழே விழுந்தாங்க. டக்குன்னு கோமா, 1 வீக்கில் டெத். இப்போ யோசித்தேன், ஆண்டவர் பற்றி சொல்லலையே, ஆண்டவர் பற்றி சொல்லலையே. அப்படிப்பட்ட ஆத்துமாக்களுக்காக நாம் வருத்தப்படணும். பட் கிறிஸ்துவுக்குள்ளாக மரிக்கிறவர்களை குறித்து நாம் என்ன பண்ண தேவையில்லை, அவங்களுடைய ப்ரெசன்ஸை மிஸ் பண்ணுவோம். கண்டிப்பாக நாம் அது கஷ்டப்படுவோம். ஆனால் ஐயோ போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லி நாம் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. பிகாஸ் தே ஆர் இன் அ சேஃப் பிளேஸ், தே ஆர் இன் அ பெட்டர் பிளேஸ். அதுதான் சொல்கிறார். அங்கே இருக்கிற மக்களுக்கு டெத்தை குறித்து ஒரு நல்ல கிளாரிட்டி கிடையாது. அதனால் அங்கே இருக்கிற மக்களுக்கு சொல்கிறார், அவங்கள போல உலகத்தாரை போல நீங்கள் துக்கிக்க தேவையில்லை. 14வது வசனம் வாசிக்கலாம். இயேசுவானவர் மரித்த பின்பு எழுந்திருந்தார் என்று விசுவாசிக்கின்றோமே, அப்படியே இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோடு கூட கொண்டு வருவார். கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்தி கொள்வதில்லை. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனோடும் சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் அவங்க தான் ஃபர்ஸ்ட், they will be risen. ஆண்டவர் வரும்பொழுது அவங்க ஃபர்ஸ்ட் எழுந்து போவாங்களாம். அப்போ அவங்க இருக்காங்க, அவங்க ஃபர்ஸ்ட் எழுந்து போவாங்க, அதை தொடர்ந்து நாம போவோமா? அன்பானவர்களே, இது இட்ஸ் கோயிங் டு ஹேப்பன். ஒன்று நாம கிறிஸ்துவுக்குள்ள மரித்து இருப்போம். ஒருவேளை ஒரு 50 வருஷத்துக்கு ஆண்டவர் வரலன்னா, ஒரு 70 வருஷத்துக்கு, 50 வருஷம் தாங்காது. நீங்களாம் சின்ன பிள்ளைங்க, ஒரு 60 வருஷம் 70 வருஷம் தாங்குவீங்க. அவ்வளோ நாள் ஆண்டவர் வரலன்னா நம்ம கிறிஸ்துவுக்குள்ளாக மரித்து இருக்கு. அப்போ நம்பிக்கை இருக்கு, ஆண்டவர் ஒரு நாள் வருவார், நாம் போக போகிறோம் அப்படின்ட்டு. இல்லை, ஆண்டவர் திடீர்னு வந்துட்டார் அப்படின்னாலும் நாம் அவங்க மரிச்சு எழுந்திருப்பாங்க. அதுக்கப்புறமா we will also go with God. எதற்காக போகிறோம் பாருங்க. பின்பு உயிரோடு இருக்க நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தரோட கூடவே இருப்போம். இதுதாங்க பெரிய நம்பிக்கை. இதுக்காக தான் நம்ம வாழ்றோம். இதுக்காக தான் ஆண்டவருக்கு நம்ம பிரியமாய் வாழணும். Why? Because we are going to be always with him. எப்பொழுதுமே கர்த்தரோட கூட இருக்க போறோம். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? சத்தமா ஒரு ஆமென் சொல்லலாமா? ஆமென். அப்போ நம்ம லைஃப் ஸ்டைலே வேற, நம்ம வழியே வேற. Because we are not living for this world, we are living for that world, the eternal world. அந்த உலகத்துக்காக நம்ம பிரித்தெடுக்கப்பட்ட பிரஜைகள். We are the kingdom. That means we are the citizens of kingdom, of heavenly kingdom. ஸோ நம்ம வழி தனியாக இருக்கணும். அந்த தனி வழிக்குள்ள மக்களை கொண்டு வரணும். நம்ம வந்துட்டோம், நம்ம ஸ்ட்ராங்காக ஆகணும். அவர் என்ன சொல்கிறாரு? இன்னும் அதிகமாய். நீங்கள் 2வது வசனம் 1வது வசனத்தில் பாருங்கள். அன்றியும் சகோதரரே, நீங்கள் என்னென்ன பிரகாரமாய் நடக்கவும் தேவனுக்கு பிரியமாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் எங்களால் கேட்டு ஏற்றுக்கொண்டபடியே அதிகமாய் தேரும்படிக்கு. இப்போ சொல்கிற அந்த 4 பாயிண்டில் we have to grow every day. பரிசுத்தத்தில் வளரணும், அன்பில் வளரணும். 3வது இந்த ஒழுக்கமான வாழ்க்கையில் வளரணும். 4வது கிறிஸ்துவில் அந்த நித்திரை, அதாவது இந்த மரணத்தின் மேல் இருக்கக்கூடிய நம்பிக்கையில் நம்ம உறுதியாக இருக்கணும். சந்தேகமே இருக்கக்கூடாது. இப்படிப்பட்ட ஒரு காரியங்கள் நமக்கு இருக்கும் என்றால் அதுதான் கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை. That is the life that is pleasing to God. ஏனென்றால் 13வது வசனத்தில் சொல்லப்பட்ட போது ஆண்டவர் வரும்பொழுது நாம் பிழையற்றவர்களாயும் பரிசுத்தம் உள்ளவர்களாயும் காணப்படும்படி அவர் வந்து நம்மை அங்கே எடுத்துக்கொள்ள போகிறார். அப்போ we have a purpose in life. We are not living without any hope. நம்பிக்கை இல்லாமல், இந்த உலகத்தார் வாழ்கிற மாதிரி நம்பிக்கை இல்லாத ஒரு வாழ்க்கை நம்ம வாழல. நம்முடைய ஸ்டாண்டர்டே வேற. அந்த ஸ்டாண்டர்டை குறித்து தான் பரிசுத்த பவுல் சொல்றார். இவர் யாருங்க? Who is Paul? ஒரு காலத்தில் கிறிஸ்தவர்களை உபத்திரவப்படுத்தி கொண்டிருந்தவர், இயேசு கிறிஸ்துவை அறியாத போது. ஆனால் ஒன்ஸ் அந்த என்கவுண்டர் வந்ததுக்கு அப்புறம் அப்படியே டோட்டலாக மாறிட்டார். அவர் சொல்கிறார், மரணத்தை குறித்து எனக்கு பயம் இல்லை. பிரதர் சொன்ன மாதிரி அவர் சொன்ன மாதிரி சொல்கிறாரு, எனக்கு பயம் அப்படின்னா அவர் என்ன சொல்கிறாரு, அதுக்கு முன்னாடி அப்படி இருந்துச்சு. ஆனால் இயேசு கிறிஸ்துவோடு அவர் கொண்ட அந்த சந்திப்பில் அவருடைய வாழ்க்கையே மாறி போச்சு.
இவர் ஸ்டார்ட் பண்ணிட்டார். அடிங்கடா, உதைங்கடா, மரணமோ நாசமோ நிர்வாணமோ எதுவுமே கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்காது. பிகாஸ் ஐ நோ whom I am serving. அவரை அறியும் அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் குப்பையமாக எண்ணினேன். அது டங்குன்னு போட்டிருக்கு இங்கிலீஷில், மாட்டு சாணம். தட் இஸ், அவர் சொல்றாரு, இந்த பக்கம் எனக்கு பெருமை பாராட்டணும்னா இவ்வளோ இருக்கு, ஆனால் இவ்வளோத்தையும் தூக்கி எதுக்கு தான் கம்பேர் பண்ணுவேன்? அந்த டங். பிகாஸ் அதை விட மேன்மையானவர் நான் அறிய வேண்டும். அவர் சொல்றார், கிறிஸ்து எனக்கு, இப்போ நான் வாழ்ந்துட்டு இருக்கேன்னா நாட் மீ, இட் இஸ் கிரைஸ்ட். எனக்குள்ள கிறிஸ்து இருக்கிறார், அதுதான் நான் ஜீவனா இருக்கேன். செத்துட்டேன்னா தட் இஸ் ஆல்சோ ப்ராஃபிட், பிகாஸ் ஐ வில் பி வித் ஹிம். நவ் ஹி இஸ் இன் மீ, ஒன்ஸ் ஐ டை ஐ வில் பி வித் ஹிம். ஸோ போத் த பிளேஸ் ஐ எம் ஹாப்பி. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். ஸோ நோ ஃபியர். Great hope for Christians. So this is the standard which is mentioned by Paul to the people of Thessalonica. இப்போ இந்த அளவில் நாம் எங்கேயாவது குறைவுபட்டிருக்கோமா அப்படின்னு நம்ம அனலைஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை நாம் கரெக்டாக இருப்போம் என்றால் அதில் அதிகமாய் வளரணும். மற்றவர்களை இந்த அன்புக்குள்ளாக, இப்படிப்பட்ட ஒரு வழிக்குள்ளாக நம்ம கொண்டு வரணும். ஏதோ அப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை நம்ம வாழக்கூடாது. ஒரு சின்ன படித்த ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்லிட்டு நான் முடிச்சிடுறேன். எத்தனை பேர் நீங்கள் ஷெர்லாக் ஹோம்ஸ் பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்க தெரியாது. இது ஒரு சும்மா ஒரு சாதாரண கதை தான். ஷெர்லாக் ஹோம்ஸ் அண்ட் வாட்சன், டாக்டர் வாட்சன் அப்படின்னு சொல்லி 2 பேர் வந்து ஒரு கேம்பிங் ட்ரிப்பு போனாங்களாம். அந்த கேம்பிங் ட்ரிப்பில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் பிரயாணம் பண்ணோம். நைட் அவங்க கேம்ப் போட்டு படுத்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு அடுத்த நாளுக்கு பிரயாணம் பண்ணுவாங்க. அப்படியே வந்து இவங்க போயிட்டே இருக்காங்க. ஒரு நாள் நைட் படுத்துட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா ஹோம்ஸ் கேட்குறாரு, டாக்டர் வாட்சன் மேலே பாருங்கள், உங்களுக்கு என்ன தெரியுது? இவர் டக்குன்னு மேலே பார்த்தாரு. மேலே பார்த்துட்டு வானம் தெரியுது அப்படின்னாரு. அதிலிருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? இதிலிருந்து என்ன தெரியுது அப்படின்னா அவர் பயங்கரமாக பேச ஆரம்பிச்சிட்டார். ஆஸ்ட்ரானமிக்கலி பேசணும்னா மில்லியன்ஸ் ஆஃப் கேலக்சிஸ் இருக்குங்க. ஆஸ்ட்ராலஜிக்கலி பேசணும்னா இந்த சேட்டன் லியோவில் இருக்குங்க. புரியுதுங்களா? ஆஸ்ட்ராலஜிக்கல்னா அந்த வானசாஸ்திரத்தின் படி பேசும்போது, ஹாரோலஜிக்கலி பார்த்தா 3:15 மணி இருக்கும் காலையில். மீட்டியராலஜிக்கலி ஒரு டே எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா நாளைக்கு ஒரு நல்ல நாளாக இருக்க போகுது, பிரைட் டேவாக இருக்க போகுது. தியாலஜிக்கலி பார்க்க போதா ஆண்டவர் எவ்வளோ வல்லமை படைத்தவர், எவ்வளோ காரியங்களை சிருஷ்டித்திருக்கிறார் அப்படின்னு தோணுது. மிஸ்டர் ஹோம்ஸ் உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னாரு. டேய் முட்டாள், மேலே இருக்கிற கூரையை அவனை திருடிட்டு போயிட்டான்டா அப்படின்னாரு. அவங்க கேம்பில் டென்ட்டு போட்டு படுத்துட்டு இருந்திருக்காங்க. அதை கேட்டால் இவர் வந்து என்னென்னமோ பேச ஆரம்பிச்சிட்டார். இன்னைக்கு நம்முடைய பக்தி கூட அந்த கிறிஸ்டியன், அந்த சால்வேஷன், அந்த பரிசுத்தம் அதெல்லாம் விட்டுட்டு என்னென்னமோ பார்க்குற மாதிரி ஒரு கிறிஸ்துவ பக்தி வந்து நமக்கு இருக்கக்கூடாது. We have to have a real focus on the word of God. அதை விட்டு நம்ம மைண்டு இந்த பக்கம் அந்த பக்கம். Focus should be on Jesus. Focus should be on obeying the word of God. That should be our focus. May God bless each and every one of us to obey the word of God and grow in love, grow in holiness, grow in respectful living, and having clear thought about death. And also let us bring people into this clear understanding. ஆண்டவர் தாமே இப்படிப்பட்ட தெளிவான சிந்தனையை நமக்கு கொடுத்து மற்றவர்களையும் ஆண்டவருக்குள்ளாக ஆதாயப்படுத்தும்படியான கிருபை தேவன் நமக்கு தருவாராக.